அண்மை செய்தி. திமுகவுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் ஆகிய அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கொள்கைகளும் நிர்வாகிகளும் தான் நமது பலம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதலமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்? யாரிடையே இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தும் அவர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தினந்தோறும் ஏராளமான பொய்களை பரப்புவார்கள் எனவும், போலியான பிம்பங்களை உருவாக்குவார்கள் எனவும், ஊடகங்களை பயன்படுத்தி பொய் செய்திகளை பரப்புவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவற்றை எதிர்கொள்ள நமது பலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும், கொள்கைதான் நமது பலம், நிர்வாகிகள் தான் நமது பலம், தீயாக உழைக்க கழக உடன்பிறப்புகள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் தனது தொண்டர்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இதை பேசியிருக்கிறார். இந்த பலங்களை மிக துல்லியமாக பயன்படுத்துவதே நமது முக்கியமான வியூகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நமது வாக்குகளை உறுதி செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். அதற்காக தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என பரப்புரை செய்யப்பட்டிருப்பதாகவும், தேனாம்பாட்டியில் என்னுடைய வாக்குச்சாவடியில் பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நானும் நேரடியாக பங்கேற்பேன் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அனைத்து தலைவர்களும் அங்கங்கே பங்கேற்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாக்குச்சாவடியில் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் எனவும், ஒவ்வொருவரும் தங்களது வாக்குச்சாவடியில் வென்று வருவீர்கள் என்று முழு நம்பிக்கையுடன் இந்த பொறுப்பை உங்களுடன் ஒப்படைத்துள்ளேன் எனவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகள் அது தொடர்பாக பேசியிருக்கிறார். திமுகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்ன என்பது குறித்தும் பேசியிருக்கிறார். இப்ப எதனால, எந்த பின்னணியில திமுகவுக்கு எதிராக அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் இருப்பதாக முதலமைச்சர் பேசினார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரமேஷ். இப்போ கே.என். நேரு அவர்களுடைய வழக்கு, அமலாக்கத்துறையினோட அழுத்தம், அந்த பின்னணியில பேசியிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுதான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்து தற்போது அவர் அமைச்சராக கூட இருக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தான் இன்னும் 2 மாதங்களில் பல்வேறு விதமான விஷயங்கள் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே அதை திமுக உணர்ந்திருப்பதாக தான் அவருடைய பேச்சு மூலமாக நமக்கு தெரிகிறது. தளபதி, எஸ்ஐஆர் தொடர்பாக ஏதேனும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக எஸ்ஐஆரை பொறுத்தவரை வரக்கூடிய 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. அதற்கு பிறகுதான் ஒருவரை சேர்க்க வேண்டுமானாலும் சேர்க்க முடியும், அதே போல மாற்றங்கள் செய்ய வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இந்த 1 மாதத்துக்கு மேலாக இந்த தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் காரணமாக வாக்காளர் பட்டியல் ஃப்ரீஸ் என்று சொல்லக்கூடிய எந்த பணியும் செயல் முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே புதிய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய பணிகளையும் செய்ய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.